ரகுமான் மற்றும் அவரது மனைவி சாயரா பானு 29 ஆண்டுகள் உடன் வாழ்ந்ததற்கு பிறகு நவம்பர் 2024 இல் தங்களது விவாகரத்து முடிவை அறிவித்தனர். இருவரும் இந்த முடிவை சுலபமாக எடுக்கவில்லை எனக் கூறியுள்ளனர். இது உணர்ச்சி ரீதியாக அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினைகளால் நிகழ்ந்ததாக தெரிகிறது. இவ்விவாகரத்து குறித்து ரகுமான் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவையும் வெளியிட்டதால் இது இணையத்தில் கலவரத்தை ஏற்படுத்தியது. மக்கள் இதை தனிநபர் வாழ்க்கைக்குள் புகுந்ததாக விமர்சித்தனர். சாயரா பானு தனது வழக்கறிஞர் மூலம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இது அவர்களுடைய முடிவாக இருந்ததாக கூறினார். ரகுமான் மற்றும் சாயரா பானுவின் விவாகரத்து செய்தி ரசிகர்கள் மற்றும் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்களின் திருமணம் 1995 ஆண்டில் தொடங்கியது, மேலும் 3 குழந்தைகள் கதிஜா, ரகீமா, அமீன் பெற்றுள்ளனர். விவாகரத்திற்கான காரணமாக அவர்கள் உணர்ச்சி ரீதியான சங்கடங்கள் மற்றும் அவர்களிடையே ஏற்பட்ட பாலங்களை மேம்படுத்த முடியாத நிலையை குறிப்பிட்டுள்ளனர். ரகுமான் தனது சமூக ஊடக பதிவில் இந்த முடிவை மிகவும் வேதனையானதாக விவரித்தார். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு, அதில் ஓர் அர்த்தம் இருக்கலாம், ஆனால் அது உடைந்தது என்பது நிதர்சனம் என்று அவர் குறிப்பிட்டார். இதைத் தவிர இந்த அறிவிப்பில் பலர் அதிருப்தி தெரிவித்தனர். இது தனிமனிதரின் மரியாதைக்கு எதிரானது எனக் கருதப்பட்டது. இந்த விவாகரத்து பற்றிய சாயரா பானுவின் அறிக்கையில் இருவரும் தனது குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை சம்மதித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இருவரும் இதை கவனமாக பரிசீலித்து முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரகுமான் மற்றும் சாயரா பானுவின் விவாகரத்து நீண்ட கால திருமணத்தின் முடிவாகும், இதனால் பலருக்கும் உணர்ச்சி ரீதியான தாக்கம் ஏற்பட்டுள்ளது. விவாகரத்திற்கு பின்னர் அவர்கள் குழந்தைகளின் நலனில் கவனம் செலுத்துவதாகவும் ஒற்றுமையுடன் இருந்தே அவர்களின் வாழ்க்கையை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரகுமான் தனது சமூக ஊடகப் பதிவில் இந்த முடிவு ஒரு பிரகாசமான திருமணத்தின் நேர்த்தியுள்ள முடிவாக இருந்தது என்று உணர்ச்சிபூர்வமாக விவரித்தார். ஆனால் பலரும் இதை தனிப்பட்ட விஷயமாக மதிக்க வேண்டியதாகவும் தெரிவித்தனர். சாயரா பானு தனது வழக்கறிஞர் மூலமாக வெளியிட்ட அறிக்கையில் இருவரும் இந்த முடிவை மிகுந்த பரிசீலனையுடன் எடுத்து தனது குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மேல் கவனம் செலுத்த விரும்புவதாக குறிப்பிட்டார்.